கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகின் பல்வேறு மூலைகளில் இருந்தும் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பல ஹாஜிகள் மக்கா நகரத்தை அடைந்திருக்கிறார்கள், மதீனா நகரத்தை அடைந்திருக்கிறார்கள். உலகெங்கிலும் ஹாஜிகளுடைய புறப்பாடுகளை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் ஹஜ்ஜை பற்றி, அதன் தாத்பரியங்களை பற்றி ஒரு முஃமினாய், ஒரு முஸ்லிமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. ஹஜ்ஜினுடைய காலகட்டம் துவங்கிவிட்டது என்று சொன்னால் உலகெங்கிலிருந்தும் ஹாஜிகளின் புறப்பாடே ஒரு தனி தலைப்பு செய்தியாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் விமானம் புறப்படுகிற முதல் தேதி கவனிக்கப்படக்கூடியதாக, ஒரு தனி ஆர்வத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் ஹாஜிகளாய் போய் இறங்கக்கூடியவர்களுக்கு பூங்கொத்துகள் கொடுத்து அவர்களை வரவேற்பதும், அவர்களுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவதும், ஹஜ் என்கிற இந்த இபாதத்தின் மீது இந்த இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 2 நாட்களுக்கு முன்னால் இந்தோனேசியாவிலிருந்து புறப்பட்ட ஹாஜிகளுடைய விமானம் புறப்பட்ட சில மணி நேரங்களில் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி புறப்பட்ட ஹாஜி அங்கேயே வஃபாத்தாகி விடுகிறார். அவருடைய ஜனாசாவை விமானத்திலே படுக்க வைத்து அந்த ஜனாசாவோடு விமானம் ஜித்தாவிற்கு போய் இறங்கி இருக்கிறது. குடும்பத்தினர்கள் புனிதமிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரவுலாவிற்கு அருகாமையில் ஜன்னத்துல் பக்கீவிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்ததின் அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று அரசாங்கமும் வாக்களித்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய பயணம் என்பது உலகளாவிய அளவில் அது சாதாரணமான ஒரு பயணமாக பார்க்கப்படவில்லை. புறப்படுகிற ஒவ்வொரு ஹாஜியும் அவரிடத்தில் ஏதோ பணம் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால் அவர் அந்த கடமையை செய்கிறார் என்கிற சாதாரணமான கண்ணோட்டத்தில் அதை கடந்து போய்விட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில் காபா ஷரீஃப் கட்டி எழுப்பப்படுகிறது. நூஹ் நபியினுடைய வெள்ளப்பிரளயத்திலே ஏற்பட்ட அந்த சேதம், அஸ்திவாரம் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கட்டடம் உயர்த்தி கட்டப்படுகிறது. எல்லாவற்றையும் கட்டியதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த துஆ, ரப்பே, நீ எனக்கு எதை உத்தரவிட்டாயோ அதை நான் செய்து முடித்து விட்டேன். காபா இப்போது தயாராக இருக்கிறது. ஆனால் ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்களை நான் எங்கு போய் அழைப்பது? யார் இதை ஹஜ் செய்வதற்கு வருவார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டபோது, இப்ராஹிம் அவர்களை நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், மக்களை இந்த காபா வரை கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமை என்று அல்லாஹ் எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்பினுடைய வெளிப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த அழைப்பு குரலை அன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், உலகத்தில் பிறக்காமலேயே இருந்தவர்கள், வெறுமனே ஆலமுல் அர்வாஹிலே ரூஹினுடைய அளவிலே மட்டும் இருந்தவர்கள் என்று எல்லோரும் கேட்டார்கள். யாரெல்லாம் அப்பொழுது லப்பைக் என்று ரப்பினுடைய அழைப்பிற்கு பதிலளித்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஹஜ் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்து விடுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சாதாரணமான ஒரு பயணம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அழைப்பிற்கு ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் கொடுத்த அந்த பதிலை நிறைவேற்றுவதற்காக, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்பினுடைய விருந்தாளிகளாய் புறப்பட்டு போகிற இந்த பயணம் உலகத்தில் இதைவிட ஒரு சிறந்த பயணம் இருக்க முடியாது. இந்த பயணத்திற்கான பாக்கியமும் எல்லோருக்கும் கிடைத்துவிட முடியாது. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய விஷயம்.
ஹஜ்ஜினுடைய பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அல்லாஹ் யாருக்கு நாட்டம் அளிக்கிறார், அல்லாஹ் யாரை விரும்புகிறாரோ அவர்களை மட்டும்தான் தன்னுடைய வீட்டினுடைய விருந்தாளிகளை அழைத்துக் கொள்ளுகிறார். உலகத்தினுடைய வரலாற்றில், ஏன் இந்தியாவினுடைய வரலாற்றில், இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர்களில் பெரும்பான்மை மிக்கவர்கள் ஹஜ் செய்ததில்லை. அவர்களிடத்தில் ஆட்சி இருந்தது, ஏராளமான ஹசானாக்களை கையில் வைத்திருந்தார்கள். ஆனால் முகலாய மன்னர்களில் 95% மேற்பட்டவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. காரணம், அது ரப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அவன் நாடிவிட்டான் என்று சொன்னால் யாரை வேண்டுமானாலும் அதற்கான அந்த பாக்கியத்தை கொடுத்து விடுகிறான். தள்ளு வண்டியிலே சாதாரணமாய் சுண்டல் விற்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்து விடுகிறார்கள். சின்ன சின்ன கூலி தொழிலாளிகள் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்து விடுகிறார்கள். ஹஜ் என்பது நாம் விரும்பி நாம் தயார் செய்து நம்முடைய விருப்ப பிரகாரம் அமைகிற பயணம் அல்ல ஹஜ்ஜினுடைய பயணம். அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும் அந்த பாக்கியத்தை தருகிறான். கடந்த வருடம் இதே நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்திலே, ஏற்கனவே இங்கே அந்த செய்தியை சொன்ன நினைவு இருக்கிறது, ஒரு தாய் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார். கணவர் இறந்து விட்டார். 3 குழந்தைகளும் வளர்கிறது. அந்த குழந்தைகளை திருமணம் செய்து வைப்பதற்கான எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத அந்த பெண்மணி, ஆனா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது காபாவை பார்த்து விட வேண்டும் என்கிற அந்த பெண்ணுடைய பேராவல். சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு வாகன விபத்திலே ஒரு கால் அவர்களுக்கு அடிபட்டு போகிறது, கால் எடுக்கப்படுகிறது. நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெறுகிறது. சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பான ஒரு தொகை அவர்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது. பணம் கைக்கு வந்த அடுத்த மாத்திரத்தில் 2-3 நாட்களுக்குள்ளாக உம்ராவிற்கான பயணத்திற்கான ஏற்பாடுகளை அந்த பெண்மணி செய்கிறாள். உம்ராவிற்கு புறப்பட்டு போய் உம்ராவை பூர்த்தி செய்துவிட்டு மதீனாவிற்கு போனவர்கள் அங்கே வஃபாத்தாகி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, ஊர் முழுக்க பெரிதாய் பேசப்பட்ட விவகாரம். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் யாருடைய கல்வியிலே இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் அந்த வாக்கியத்தை கொடுத்து விளங்குகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ் என்பது ஆர்வத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஹஜ் செய்யறவங்கெல்லாம் ஹாஜிகளாகி விட முடியுமா? அவங்களும் ஹாஜி ஆகிட முடியாது. எவர்கள் ரப்புக்காக வேண்டி மட்டும் என்று புறப்பட்டு போகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஹாஜிகள். அல்லாஹ்வினுடைய தர்பாரிலே அவர்கள் மட்டும்தான் ஹாஜியாக எண்ணப்படுவார்கள். பெயருக்கும் புகழுக்குமாய் செல்லக்கூடியவர்கள், என் பெயருக்கு முன்னால் ஹாஜி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், 4 பேர் நானும் ஹஜ் செய்து விட்டேன் என்று பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், வெளிப்பகட்டுக்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்யக்கூடியவர்கள், எல்லோரும் சொல்லவில்லை. இஹ்லாஸ் இல்லாதவர்கள் அவர்கள் எத்தனை ஆயிரம் ஹஜ்ஜுகள் செய்தாலும் ரப்பிடத்தில் அவர்கள் ஹாஜியாக முடியாது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த தருணம், ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற போது கூட இருந்த சில சஹாபிகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவரிடத்திலே சொன்னார்கள், இந்த ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற மக்களுடைய கூட்டத்தை பாருங்கள், இந்த வருடம் எத்தனை ஹாஜிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சிலாகித்து சொல்லுகிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாஜிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லாதீங்க, இந்த வருடம் நிறைய ஹஜ்ஜுக்கான பயணிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் இங்கே நிறைய நபர்களுடைய பயணம் வெறுமனே ஹாஜி என்கிற அந்த பட்டத்திற்காக வேண்டித்தான் வருகிறதே ஒழிய அவர்கள் ரப்புக்காக வேண்டி பெரும்பாலானவர்கள் வருவதில்லை என்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தையின் கனத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியமும் ரப்பு தர வேண்டும். அந்த ஹஜ்ஜே மப்ரூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ரப்புடைய சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகுவதும் அல்லாஹ்வினுடைய பாக்கியத்தில் கட்டுப்பட்டது. எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்து விடுவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் ஹஜ் செய்ய வேண்டும்? ஏன் ஹஜ் செய்ய வேண்டும்? ஹஜ் என்கிற இந்த இபாதத்து நமக்கு கடமையாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? உலமாக்கள் சொல்லுவார்கள், வல்லதீன ஆமனு அஸத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ் மீது இருக்கிற
அந்த கடுமையான பிரியத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வைக்கப்பட்ட இபாதத்து தான் ஹஜ். வல்லதீன ஆமனு வஸத்து ஹுப்பல் லில்லாஹ், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்கள் மற்றவர்களை விட ரப்பின் மீது அதிகமான பிரியம் வைத்திருப்பார்கள், கடுமையான பிரியம் வைத்திருப்பார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், மாற்று மதத்தவர்கள் தங்களுடைய கடவுளின் மீது அவர்கள் வைத்திருக்கிற பிரியத்தை விட, அவர்கள் எதை கடவுளாக நினைக்கிறார்களோ அதன் மீது அவர்கள் வைக்கிற பிரியத்தை விட, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அல்லாஹ் மீது வைத்திருக்கிற பிரியம் என்பது சாதாரணமானதல்ல. அதை வெளிப்படுத்துகிற இடம் ஹஜ் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், அறிவுக்கு புலப்படாத, கொஞ்சமும் கூட அறிவுக்கு புலப்படாத கிரியைகள், இபாதத்துகள் ஹஜ்ஜிலே அடங்கி இருக்கிறது. சாதாரணமாக நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ஜினுடைய இபாதத் அரபியிலே அம்ரை தாபுதி என்று சொல்லுவார்கள். அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற இபாதத். நீ இப்படியெல்லாம் இஹ்ராம் கட்டி கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ஏன் நான் இப்படி கட்ட வேண்டும்? எதற்காக நான் இப்படி கட்ட வேண்டும்? ஏன் என் தலை திறந்திருக்க வேண்டும்? ஏன் நான் தலையினுடைய தாடியினுடைய முடிகளை வேண்டுமென்றே பிடுங்கக்கூடாது? ஏன் நான் தைத்த ஆடைகளை உடுத்தக்கூடாது என்கிற குறைந்தபட்ச கேள்வி கூட இல்லாமல் இப்படி உடுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்படி உடுத்தி விட்டு நாம் புறப்பட்டு விடுவோம். இறங்கியதற்கு பிறகு கஅபாவை வலம் வர வேண்டும் என்று சொன்னான். எதற்கு வர வேண்டும்? நான் ஏன் இந்த கல்லை சுற்ற வேண்டும் என்கிற குறைந்தபட்ச எண்ணம் கூட இல்லாமல், அறிவை கொண்டு உரசி பார்க்காமல் அல்லாஹ் சொன்னான், எனவே நான் தவாஃப் செய்கிறேன். ஏன் இந்த கல்லை நான் முத்தமிட வேண்டும்? அல்லாஹ் சொன்னான், முத்தமிடுகிறேன். ஏன் நான் சஹீ செய்ய வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி தண்ணீரை தேடி ஓடினார்கள். காரணம் இருக்கிறது. குளிரூட்டப்பட்ட இந்த இடத்தில், முழுக்க முழுக்க ஏசி கண்டிஷன் செய்யப்பட்ட இந்த பகுதியில் நான் ஏன் ஓட வேண்டும்? தண்ணீருக்கான எல்லா ஆதாரமும் என்னிடத்தில் இருக்கிற போது நான் ஏன் ஓட வேண்டும்? அறிவை பற்றி நாம் யோசிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னான், செய்கிறோம். ஷைத்தானுக்கு கண்டறிய சொன்னான். 7 கற்கள் எறிய வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் 7 கற்களை நான் எறிய வேண்டும்? 10 எறியக்கூடாதா? அல்லது 3 எறியக்கூடாதா? ஏன் 7 எறிய வேண்டும்? நம்முடைய அறிவுக்கு நாம் அங்கே இடம் கொடுக்கவில்லை. எதற்கு 3 ஷைத்தானுக்கு எறிய வேண்டும்? ஏன் சூரிய உதயத்திற்கு முன்னாலேயோ மறைவிற்கு முன்னாலேயோ இன்னென்ன காரியங்களை செய்துவிட முடித்து விட வேண்டும் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் யோசிக்கவில்லை. ஹஜ்ஜினுடைய அந்த 5 நாட்களும் ஏன் போகிறோம்? எதற்கு போகிறோம்? ஏன் அரஃபாவிலே தங்க வேண்டும்? ஏன் முஸ்தலிஃபாவிலே தரையில் படுத்து உறங்க வேண்டும்? எந்த விதமான குறைந்தபட்ச அறிவும் இல்லாமல், அறிவோடு உரசி பார்க்காமல், அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அம்ரே தஅப்புதி, எஜமானன் சொன்னான், அடிமை கேட்பது அவன் கடமை என்று நாம் சரணடைந்து விடுகிறோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், ரப்பே உன்னிடத்தில் நான் சரணடைந்து விட்டேன் என்கிற அதனுடைய வெளிப்பாடு தான் ஹஜ்ஜினுடைய அமல். உலகத்தில் ஷரீஅத்திலே 5வது இடமாக அது சொல்லப்பட்டிருந்தாலும், வரிசையிலே 5வதாக இருக்கலாம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் என்ற 5வது இடத்தில் இருந்தாலும் அது 5வதாய் செய்ய வேண்டிய கடமை அல்ல. மனிஸ்ததாஅ மின்கும் அல் ஹஜ், யாருக்கு ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் வந்து விடுகிறதோ அவர்கள் உடனடியாக ஹஜ் செய்ய வேண்டும். ஒருவர் புதிதாக முஸ்லீமாக இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். காலையில ஒரு 8 மணிக்கு முஸ்லீமாகிறார் சொன்னால், ஹஜ்ஜினுடைய காலகட்டமாக இருக்கிறது என்று சொன்னால், அவரிடத்தில் பெரிய பொருளாதார வசதியும் இருக்கிறது என்று சொன்னால், அவர் மீது ஹஜ் கடமையாகி விடுகிறது. ஒரு வக்து தொழுகை கூட இன்னும் கடமையாக, ஆனால் ஹஜ் அவர் மீது கடமையாகி விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கான அசல் காரணம், ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருந்துவிட்டால் அவர்கள் உடனடியாக ஹஜ் செய்தாக வேண்டும். அதை தாமதப்படுத்துவது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே ஒரு நபிமொழியிலே தெளிவாக சொல்லுவார்கள். ஹஜ் கடமையாகிவிட்டால் அதை விரைவுபடுத்துங்கள், அது விஷயத்திலே அவசரம் காட்டுங்கள். ஏனென்று சொன்னால், எப்பொழுது நீங்கள் மௌத்தாகி விடுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது, எப்பொழுது உங்களுக்கு நோய் ஏற்பட்டுவிடும் என்று உங்களுக்கு தெரியாது. எனவே ஹஜ்ஜுடைய காரியத்தில் விரைவு காட்டுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியிலே தெளிவாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஹஜ் பிற்படுத்தி செய்யப்பட வேண்டிய காரியம் அல்ல. நம்மில் நிறைய பேர் வயதான காலத்திலே செய்ய வேண்டிய கடமையை ஹஜ்ஜில் நினைச்சிட்டு இருக்கோம். வயதுக்கு வந்தவர்கள் ஹஜ் செய்வதற்கான வசதி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீதும் ஹஜ் கடமையாகி விடுகிறது. நாம் இன்னைக்கு உலகத்தினுடைய பல காரியங்களுக்காக அதை தள்ளி போடுகிறோம். ஒரு வீடு கட்டிட்டு ஹஜ்ஜுக்கு போகலாம், பிள்ளைகளுடைய திருமணத்தை முடித்துவிட்டு ஹஜ்ஜுக்கு செல்லலாம், அல்லது இன்ன காரியம் முடிந்ததற்கு பிறகு ஹஜ் செய்யலாம், ஒரு வியாபாரம் ஸ்டடி ஆனதற்கு பிறகு ஹஜ் செய்து கொள்ளலாம்.
கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானாருடைய ஒரு நபிமொழி இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இஸ்ததாஅ மின்குமுல் ஹஜ்ஜ வலம் யஹஜ், உங்களில் ஒருவர் ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தும் எவர் ஹஜ் செய்யவில்லையோ ஃபல்யமுத்து யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவர் யஹூதியாவோ நஸ்ரானியாவோ மௌத்தாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி, அதனுடைய அபாயத்தை, அதனுடைய பேராபத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈமான் இல்லாமல் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடலாம். நிரந்தர நரகவாதியாக சொர்க்கத்தினுடைய வாடையே கிடைக்காத சூழல் ஏற்பட்டு விடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாய்ப்பு இருந்தும் ஹஜ் செய்யல, எப்படியே போக வேண்டும். அதே பெருமானாரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்தில் சொல்லுகிறான், அல்லக பாஸுன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், நாயகமே இவர்கள் முஸ்லீமாக மாட்டார்களா என்று நீங்கள் உயிரை விட்டு விடுவீர்கள் போல் தெரிகிறது. இவர்களுக்காக நீங்கள் இவ்வளவு அக்கறை கொள்ள வேண்டுமா? ஏன் உங்களை நீங்கள் சிரமப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். ஒருத்தர் முஸ்லீமாக இவ்வளவு கவலைப்படுவீர்கள்? அதே பெருமானாருடைய நாவு சொல்லுகிறது, அவன் யஹூதியாவோ நஸ்ரானியாவோ போய் தொலையட்டும் என்கிறார்கள் என்று சொன்னால், அதன் விஷயத்தில் எனக்கு எந்த அக்கறையும் வருத்தமும் இல்லை என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜை தாமதப்படுத்துகிற விஷயத்தில் இருக்கிற ஆபத்தை ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கோ செலவு செய்கிறோம், பல லட்சங்கள் செலவு செய்கிறோம். சாதாரண ஒரு டூருக்கு குடும்பத்தோட போயிட்டு வந்தா சர்வசாதாரணமாக 3-4 லட்சங்களை செலவு செய்து விடுகிறோம். ஹஜ்ஜின் வரும்போது மட்டும் பின்னால பார்த்துக்கலாம், ஃபேமிலியோட போகலான்னு இருக்கிறேன், அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஃபேமிலியோட போகலான்னு இருந்து போக முடியாம மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஃபேமிலியோட போக சொல்லலை. யாரின் மீது கடமையை அவர்கள் உடனடியாக ஹஜ் செய்தாக வேண்டும். யாருக்கு அந்த வசதி வாய்ப்பு வந்து விடுகிறதோ ஹஜ் செய்தாக வேண்டும். அதை விடுத்து விட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து போலான்னு இருக்கிறோம், ஒரு 4 உம்ராவை செஞ்சுட்டு அப்புறம் ஹஜ் செய்யலான்னு இருக்கிறோம். ஹஜ்ஜுக்கான வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் முதல்ல ஹஜ்ஜை முடித்து விட வேண்டும். ஹஜ்ஜிற்கு பிறகுதான் நமக்கு உம்ரா. சில பேர் ஆர்வ கோளாறுல உம்ரா செய்யலாம், அது வேற விஷயம். குறைந்தபட்ச தொகை இருக்கிறது, உம்ராவிற்கான வசதி இருக்கிறது, போய்விட்டு வருகிறோம், தவறில்லை. என்றாலும் ஹஜ் செய்வதற்கான வசதி இருப்பவர்கள் கூட உம்ராவுக்கு தான் போய்விட்டு வருகிறார்கள். கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய மரணத்தினுடைய சமயத்தில் ஈமான் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு விடும். ஒரு முஃமினுடைய கல்வியில் யதார்த்தமாக அந்த ஆசை வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஈமானுடைய வெளிப்பாடு என்பது ஹஜ். உலமாக்கள் எழுதுவார்கள், பொதுவாக இந்த உலகத்தில் அல்லாஹ் 3 காரியங்களில் இருந்து அந்த சடைவுத்தன்மையை அல்லாஹ் எடுத்து விட்டான். ஒரு 3 விஷயங்கள் மட்டும் எத்தனை முறை அதை செய்தாலும் அது புதிதாக செய்வதை போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று உலமாக்கள் எழுதுகிறார்கள். 3 விஷயம். ஒன்று, வானமும் அதனுடைய நிறங்கள். வானத்தை ஒருத்தர் எத்தனை முறை பார்த்தார், அதில் இருக்கிற நிலவுகளையும் சூரியன்களையும் சந்திரன் எத்தனை முறை அதனுடைய கோள்களை ஒருவன் பார்த்தாலும் அது அவனுக்கு சடைவை ஏற்படுத்துவதில்லை. ஒவ்வொரு நாளும் அதை புதிதாக ஆச்சரியத்தோடு மனிதன் பார்க்கிறார். இரண்டாவது, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் குடிக்கிற தண்ணீர் 1000 முறை குடித்தாலும் 1001வது முறை அவன் தாகத்தோடு குடிக்கிற போது அதன் சுவையை உணர்ந்து கொள்ளுகிறான், அதன் மதிப்பை உணர்ந்து கொள்ளுகிறான். இது 2வது விஷயம். 3வது, அல்லாஹ்வினுடைய கஅபத்துல்லாஹ், அதை ஒரு முஃமின் எத்தனை முறை பார்த்தாலும் மறுமுறை அவன் பார்க்கிற போது அது அவனுடைய கல்விலே ஒரு அசைவுத்தன்மையை, கல்விலே ஒரு நாட்டத்தை அவனுக்கு அது உலுக்கி பார்க்கிறது என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, இப்ப கஅபா அதை எத்தனை முறை பார்த்தாலும் அந்த ஆர்வம் நமக்கு குறையாது என்கிற போது ஹஜ்ஜின் மீது உண்டான நம்முடைய நாட்டம் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம். எவ்வளவு விரைவாக அதை செய்ய முடியுமோ அதற்கான பணிகளில் நீங்கள் இறங்க வேண்டும். எத்தனையோ ஹாஜிகள் இந்த வருடம் தனியார் பங்களிப்பின் வாயிலாக ஹஜ் செய்வதற்கு முயற்சித்தும் இந்த வருடம் அந்த பாக்கியம் இல்லாமல் போயிருக்கிறது. அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ளுகிறோம். அல்லாஹ் அவன் எந்த முடிவை எடுத்தாலும் உங்களுடைய கைருக்காகத்தான் இருக்கும் என்பதை முதலில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனக்கு இந்த வாக்கியம் இல்லாமல் போய்விட்டது, எனக்கு இப்படி முதல் ஹஜ்ஜு இப்படி ஆகிவிட்டது என்று நீங்கள் புலம்ப வேண்டாம். ஹஜ்ஜினுடைய அடிப்படை தாத்பரியம் என்னன்னு சொன்னா, ரப்பே நீ என்ன செய்றியோ என்ன சொல்றியோ அதை நான் புரிந்து கொண்டேன், உன் காரியத்தில் நான் சரணடைந்து விட்டேன் என்பதுதான் ஹஜ்ஜினுடைய ரகசியம். அது விஷயத்துல நாம மனம் தந்துட கூடாது. ரப்பே இந்த வருடம் ஹஜ்ஜு வேண்டாம் என்று நீ முடிவு செய்திருக்கிறாய், நான் புரிந்து கொள்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நான் அடுத்த வருடம் வருவேன் என்கிற அந்த துஆ, அந்த ஆர்வம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ரப்பு எந்த காரியத்தை செய்தாலும்
அதில் ஏதோ ஒரு கயிறை வைத்துத்தான் செய்திருப்பான் என்கிற முடிவுக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் நமக்கு இன்னொரு பாடமும் உண்டு. இவ்வளவு முயற்சிகள் செய்தும் கூட ரப்பு நாடலன்னு சொன்னா நம்மளால போக முடியாது. ரப்பினுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் நம்மளால் போக முடியவில்லை என்கிற போது அதற்கான எந்த முயற்சிகளையும் நாம செய்யல, அது சம்பந்தமான எந்த ஆர்வமும் நம்முடைய கல்விலே இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, வரக்கூடிய வருடம் ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கிறதோ இப்பொழுதே அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும். கஅபா நீங்கள் சாதாரணமாக உம்ராவினுடைய நேரத்தில் நாம் போய் பார்த்திருக்கலாம். ஆனால் ஹஜ்ஜினுடைய நேரத்தில் போய் தான் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொள்ள முடியும். 5 நாளும் சிரமம், 5 நாட்களும் சிரமம், 5 நாட்களும் வெயிலிலே படுத்து வெயிலிலே எழுந்து அந்த அரஃபாவிலே அழுது புலம்பி ஒரு 5 நாட்கள் ரப்பினுடைய மடியிலே அவன் நாடையை பிடித்து உலுத்திக் கொண்டிருக்கிற அந்த தருணம் என்பது சாதாரணமானதல்ல. உம்ராவில் அந்த வாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஹஜ் என்பது அப்படிப்பட்டதல்ல. ரப்பினுடைய மடிக்கு போய் அவன் நாடையை பிடித்து உலுக்கி அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அவனுக்காக வெயிலில் படுத்து அவனுக்காக தரையில் படுத்து ஏன் செய்கிறோம் எதற்கு செய்கிறோம் என்றே தெரியாமல் ரப்பு நம்மை செய்ய சொல்லி அழகு பார்க்கிறான் என்கிற அந்த எண்ணத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது ஹஜ்ஜில் போய் தான் அதை அனுபவிக்க முடியும். எனவே ஹஜ்ஜினுடைய பாக்கியம் இருப்பவர்கள் வாய்ப்பெறுவர்கள் அதனுடைய விஷயத்தில் கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் அவசரம் காட்ட வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே நான் நினைவுபடுத்துகிறேன். அது மட்டுமல்ல, ஹஜ் என்பது ஏராளமான விஷயங்களை பார்க்க வேண்டிய அதிசயங்களை உள்ளடக்கியது. காபாவை பற்றி மட்டும் பல மணி நேரங்கள் பேச முடியும். காபாவினுடைய ரகசியத்தை பற்றி மட்டும் பல மணி நேரங்கள் பேச முடியும். சாதாரணமான கல்லல்ல, சாதாரண கல்லல்ல, அதனுடைய ரகசியங்கள் என்பது ரொம்ப ஆழமானது. கணியத்திற்குரியவர்களே, இந்த வாக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் உம்ரா கிடைக்கும் என்றாலும் ஹஜ்ஜிலே தான் ஒரு மனிதன் ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய அந்த சுவையை உணர்ந்து கொள்ளவும், நான் எந்த அளவுக்கு என் ரப்பை காதலிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் என் ரப்பின் மீது விருப்பம் வைத்திருக்கிறேன், ஆசை வைத்திருக்கிறேன் என்பதை ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு காரியம் அந்த பொடிக்கற்களை எடுக்கிற போது அந்த சிந்தனை நமக்கு ஏற்படும். ரப்பு இப்படி எடுக்க சொன்னா எடுத்து நான் எறிகிறேன், ரப்பு சுத்த சொன்னா நான் தவாஃப் செய்கிறேன், இதோ இந்த மண் தரையில் முஸ்தலிஃபாவிலே ரப்ப படுக்க சொன்னா நான் படுக்கிறேன், அரஃபாவிலே அல்லாஹ் நின்று கொண்டு துஆ கேட்க சொன்னா நான் கேட்கிறேன். ஏன் எதற்கு எதுவுமே எனக்கு தெரியும். அந்த ஈமானுடைய சுவை வேண்டும் என்று சொன்னால் ஹஜ் மட்டும்தான் அதற்கான தளம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் ஹஜ் செய்கிற எல்லா ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜை மப்ரூராக, ஹஜ்ஜை மக்பூலாக அல்லாஹ் ஜல்ல வ தஆலா ஆக்கி தந்தருள்வானாக. யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் அந்த வாய்ப்பினை அல்லாஹ் வழங்கவில்லையோ இதைவிட சிறந்த வாய்ப்பாக வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள்வானாக. இதுவரை யார் ஹஜ் செய்யவில்லையோ அல்லாஹ் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் செய்து விடுகிற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்